நாங்கெல்லாம் விஜய் ரசிகர். எங்க அம்மா ரொம்ப விஜயனா பிடிக்கும். விஜயா கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும்னு சொன்னா இன்னைக்கு டிக்கெட் கிடைக்கல, அதனால இன்னைக்கு வந்தோம். படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. என்ன செய்யும் இந்த படத்துல? அவரு இவ்வளவு எங்க எப்படி தெரியுறாருன்னு தெரியல, ரொம்ப எங்க தெரியுறாரு. விஜய் ரொம்ப அழகா இருக்காரு. அவ்வளவு ஸ்லிம்மா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இந்த படத்தை பிடிக்காத சீன் ஏதாவது ஒண்ணு இருக்கா? உங்களுக்கு எப்படி மாதிரி நல்லா இருக்கு? விஜய் ரொம்ப பிடிக்குமா? எங்கேயுமே வர மாட்டேன். சாங்கெல்லாம் நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா விஜய் வில்லன் நடிச்சது பிடிச்சிருக்கா, ஹீரோ நடிச்சது பிடிச்சிருக்கா? இல்ல, இது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. முதல்ல எப்பவுமே ஒரே இதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, எப்பவுமே அவருதான் ஹீரோ அப்படின்னு சொன்னாரு. இதுல வில்லனாவும் ஆக்ட் பண்ணாரு, அதுவும் நல்லா பண்ண முடியும்ன்றத காட்சிருக்காரு, அதுவும் முடியும் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காரு. படம் நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் என்ன? எல்லா சீனுமே நல்லா இருக்கு. பிடிக்காத சீன் ஒண்ணு இருக்கு, நல்லா இருக்கா? ஒண்ணு இல்ல. இப்ப இந்த படத்தை அஜித்தோட மங்காத்தா இது பண்றாங்கல்ல, தலர்னு இது பண்றாங்க. அதான் கிளைமேக்ஸ் சொல்லுவாங்க யார் அது என்னன்னா, விஜய் எப்பயுமே எந்த நடிகரையும் அவர் இது பண்ண மாட்டாரு. எந்த படத்துலயும் இந்த படத்துக்கு மட்டும் பர்டிகுலரா பண்ணிருக்காரு அப்படின்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. விஜய் எப்படி ஒத்துக்கிட்டாருங்கிறத ஒரு கேள்வி. அரசியலுக்காக இப்ப வந்துட்டமேங்கிறதுக்காக, ஓட்டுக்காக இது பண்ணிட்டாரா? எல்லாரும் வேணும் இல்ல, ஓட்டுக்காக பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கன்ஃபார்மா அப்படி நினைக்கிறீங்களா, இல்ல யதார்த்தமா நினைக்கிறேன்? எல்லாரோட வீட்டுக்கு ஓட்டு வேணும் இல்ல, எல்லாரோட ஓட்டு வேணும்னு தான் பண்ணிருக்காரு, வேணுக்குன்னு. படம் நல்லாதான், மூவி நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப அதை விட இன்னும் நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லைட்டா லேக் தெரிஞ்சது, ஆனாலும் மூவி நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. தளபதி விஜயோடைய ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த காலத்து பசங்களுடைய அந்த பிஹேவியரோட 2K கிட்ஸ் பண்ற மாதிரியான அந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே நிறையவே பண்ணியிருந்தாரு. விஜயோடைய ஃபேஸ் கட் இருந்தாலுமே இளைய தளபதி விஜயை நம்ம ஒரு வில்லனாவே பியூரா பார்க்க முடிஞ்சது. பண்ணி பாக்குற மாதிரி இல்ல, கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பா பார்க்கும்ல, ஒரு வில்லனா எப்படி பார்ப்போம் அந்த மாதிரியே இருந்தது. ஒரு பியூரா வில்லன் கேரக்டர்ல நடிக்க முடிஞ்சது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சது. அப்ப இளைய தளபதி விஜய் பார்த்தா இரிட்டேட்டிங்கா ஆகிற மாதிரி இருந்தது. வெங்கட் பிரபு யூஸ்வலாவே அஜித்தோட ஃபேன். படம் எப்படிமா இருக்கு? குழந்தை பேசுமா இல்ல? இப்ப 3 ஆக்டிங் சொல்லிட்டு இருக்காங்க, 3 ஆக்டிங் இல்ல, டபுள் ஆக்டிங் டிஹெச் பண்ணிருக்காங்க. பிடிச்சது பார்த்தா விஜய் ஹீரோ வில்லன் பண்ணிருக்காங்க. வில்லன் விஜய் தான் பிடிச்சி. இப்ப அஜித்தை காட்டுறாங்க, பிடிச்ச நடிகை கலை அப்படின்னு சொல்ற மாதிரி வேணுக்குன்னு கொண்டு வந்த மாதிரி இருக்கா? இல்ல அப்படியெல்லாம் வேணும் கொண்டு வந்தது இல்ல. அங்க தலை ஆடுவார் இல்ல, கிரிக்கெட் ஆடுவாரு. நீங்க யார் ஃபேன் சொல்லலாம், மொத்தத்துல தலைன்னு சொல்லலாம். அதுல தோனியும் இருக்கும், தலைன்றது 2 பேரையும் சொல்லலாம். தலைன்னு இப்ப திடீர்னு அரசியல் இந்த மாதிரி பண்றாரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மங்காத்தா நடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால மங்காத்தா பீச்சன் தரமா இருந்துச்சு. மங்காத்தா பீச்சன் அது வேணுக்குன்னு சேர்த்த மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருந்தாங்க. நல்லாதான் படம் எப்படி ரஜினி கமலஹாசன் பேசிருப்பாரு. கமலஹாசன் ஒரு படத்தை கூட ரஜினி பத்தி பேசினே கிடையாது. முத்துப்படத்தை பார்த்தா ரஜினி சொல்லுவாரு, கமலஹாசன் அழகா அவங்க வேற இவங்க வேற சொல்றாருன்னு கேட்கறாங்க. நல்லா இருந்துச்சு பாக்குற. இப்ப வாழ்க்கை சேர்த்த மாதிரி தெரியாது. அப்படி தெரியல. அப்படி உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன அந்த படத்துல? பிடிக்காத சீன் ஏதாவது இருக்கு அந்த படத்துல? விஜய் அஜித்தை பத்தி சொல்றாங்கல்ல, தலைன்னு ஒரு இது, அது வாழ்க்கை சேர்த்த மாதிரி இருக்கா இல்ல காமெடி சீன், ஆக்ஷன் சீன் எல்லாமே எங்க பசங்க எல்லாம் ஜாலியா பார்த்தாங்க, தூங்கவே இல்ல. எல்லா படத்துலயும் தூங்கிடுவாங்க, இந்த படத்துல யாருமே தூங்கல, ஜாலியா தான் பார்த்தாங்க. போர் அடிக்காம இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுவும் ஃபேவரட் படம் இல்லையா, விஜய் தான் இல்லையா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருந்துச்சு. அவங்களோட சின்ன வயசு மாதிரியே இருந்துச்சு, டக்குன்னு தெரிஞ்சுது விஜய் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க.